இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்கில் டுகெதர் டைப் தான் பார்க்க போகிறோம். இணைந்து தொடர்பான கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏன்றவர் ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்துருக்கேன். 10 நாளில் முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நான் இதை எப்படி சால்வ் பண்ண போகிறேன்னா எஃபிஷியன்சி திறனை வச்சு சால்வ் பண்ண போகிறேன். அதாவது இது வந்து நமக்கு ஒரு ஒர்க்குன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து நமக்கு டேஸ் 10 நாட்களில் முடிக்கிறாங்க. ஒரு வேலையை 10 நாட்களில் முடிக்கிறாங்க. இதை நான் எப்படி சார் எஃபிஷியன்சிக்கு மாற்றுறதுனா சிம்பிளாக ஒன்றும் இல்லை. ஒரு நாளில் செய்யப்பட்ட வேலைங்கிறது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சுங்க. ஓகேங்களா? நமக்கு ஒரு நாளில் ஒரு வேலைக்கு 10 நாளில் முடிச்சிருக்காங்கன்னா ஒரு நாளில் அதை அப்படியே தலைகீழாக மாற்றிடுங்க. சும்மா கிராஸில் மல்டிப்ளை பண்ணிடுங்க. சிம்பிளாக கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் 1 × 1 1, 10 × கொஷின் மார்க்னு கிடைக்கும். இப்போ கொஷின் மார்க்குங்கிறது என்னவாக இருக்கும்? 1/10. அதாவது ஒரு நாளில் செய்யப்பட்ட வேலைங்கிறது அது அப்படியே தலைகீழாக எழுதுறது 1/10. இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளாக நமக்கு 1 டே ஒர்க்கு தெரிஞ்சால் போதும். அதை வச்சு நம்ம டுகெதர் டைப்பை சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள். அதாவது இதை பார்ட் ஆஃப் ஒர்க் பகுதி வேலைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு நாளில் செய்யப்பட்ட வேலையை பகுதி வேலைன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? பகுதி வேலை. ஓகேங்களா? டைரெக்டாக கொஷின்குள்ளே போயிடலாம். ரொம்பவே சிம்பிள். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக 2022 குரூப் 4ல் கேட்ட கொஷின் தான். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். முகேஷ் ஒரு நாளில், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒரு நாளில் 2/7 பகுதி வேலையை செய்து முடிப்பார் எனில் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முழுவதுமாக செஞ்சு முடிப்பார்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒரு நாளில் செய்யப்பட்ட வேலை இது டேஸு, இது நமக்கு ஒர்க்கு. எவ்வளோ ஒர்க்கை முடிச்சிருக்காரு? 2/7 பங்கு வேலை, 7/2 பங்கு வேலையை முடிச்சிருக்காரு. மொத்த வேலை முடியணும்னா இதை சிம்பிளாக அப்படியே தலைகீழாக எழுதுருங்க. ஓகேங்களா? இது அப்படியே சிம்பிளாக தலைகீழாக எழுதுருங்க. மொத்த வேலையை நான் 1ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? மொத்த வேலையை 1ன்னு வச்சுக்கிறேன். அது எவ்வளவு நாளில் முடியும்னு தெரியாது, நமக்கு டீன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? சிம்பிளாக தலைகீழாக எழுதுறதுக்கு பதில் நம்ம இது கான்செப்ட் படியே போனாலும் இப்படி தான் எழுத போகிறோம். ஓகேங்களா? டீன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா நமக்கு டேஸ் தான் நமக்கு தேவை. சிம்பிளாக கிராஸில் மல்டிப்ளை பண்ணுறேன். 1 × 1 1, d × 2/7, t × 2/7 கிடைக்க போகுது. இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது ஈக்குவல் டான்சர் போகும்போது அப்படியே தலைகீழாக மாறிடும். ஏன்னா நமக்கு நாட்களோட எண்ணிக்கை கூட வேலையோட எண்ணிக்கை கூடும். நான் மொத்த வேலையை 1ன்னு எடுத்துக்கிட்டேன். இது அப்படியே தலைகீழாக மாற்றினா என்ன கிடைக்கும்? 2/7 இருந்தது 7/2ன்னு மாறிடும். ஓகேங்களா? 7/2ன்னு மாறிடும். இதை சிம்பிளை பண்ணால் 7ல் எத்தனை 2 இருக்குது? 3 × 2 6. 7ல் 6 போச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1 இருக்கும். அந்த நமக்கு கிடைத்த மீதியையும் நம்ம எந்த நம்பரால் வகுத்துட்டு வரோமோ அதே நம்பரால் வகுத்துருங்க. 3/2 டேஸில் அந்த மொத்த வேலையும் முடிஞ்சிடும். ஓகேங்களா? மொத்த வேலையும் 3/2 டேஸில் முடிஞ்சிடும். சிம்பிளாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி டைப்பில் கேட்டாங்கனாலே ஒரு நாளில் செய்யப்பட்ட வேலை கொடுத்துட்டாங்க, அதோட பகுதி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி கொடுத்துட்டு கேட்டாங்கனாலே அப்படியே தலைகீழாக எழுதிருங்க. ஓகேங்களா? டைம் அண்ட் ஒர்க்கில் இப்படி கேட்டாங்கனாலே தலைகீழாக எழுதுனீங்கன்னா ஆன்சர். ஒரு நாளில் செய்யப்பட்ட வேலைங்கிறது 2/7. அப்போ மொத்த வேலை முடியணும்னா 7/2 டேஸில் முடிஞ்சிருக்கும். 7/2ங்கிறது என்ன? 3 1/2 டேஸ் அப்படிங்கிறது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இது ரொம்ப பேசிக்கான கொஷின். இது குரூப் 4ல் 2022ல் கேட்ட கொஷின். ஓகேங்களா? இதே மாதிரி நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் ஓரளவுக்கு கான்செப்டாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துருவோம். இந்த கொஷினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களிலும், ஒரு வேலைன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக? அப்போ ஒரு வேலையை 3 நாளில் செய்கிறாங்க. ஒரு வேலையை 3 நாளில் செய்கிறாங்க டேஸு. அப்போ ஒரு நாளில் செய்யணுன்னா எவ்வளோ பங்கு வேலையை செஞ்சுருப்பாங்க? அதை அப்படியே தலைகீழ எழுதணும். 1/3 பங்கு வேலையை ஏன்றவர் ஒரு நாளில் செஞ்சுருப்பார். அதை வச்சு தான் சம் சால்வ் பண்ண போகிறோம். லாஸ்ட்டில் சிம்பிளாக சொல்லிடலாம். பீன்றவர் அதே வேலையை 6 நாட்களில் முடித்தால் இருவரும் ஒன்றாக சேர்ந்து. இப்போ எதுக்கு நம்ம இணைந்து டைப்னு பிரிச்சிருக்கோன்னா, இணைந்து சேர்ந்துனா ஒன்று தானுங்களா? மீனிங் ஒன்று தானே. 2 பேர் சேர்ந்துனா என்ன, 2 பேர் இணைந்துனா என்ன? 2 பேர் இணைந்துனாலும் சேர்ந்துனாலும் சேம். அதனால தான் நம்ம இணைந்து டைப்பாகவே பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா? அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏன்றவர் ஒரு வேலையை 3 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளில் செய்யப்பட்ட வேலைங்கிறது சிம்பிளாக தலைகீழாக எழுதுறீங்க. கொடுத்துருக்க டேஸ் 1/ல் எழுதுறீங்க. 1ல் 1/3 பார்ட் ஆஃப் ஒர்க்கை முடிச்சிருப்பார். அதாவது 3ல் 1 பங்கு வேலையை ஏன்றவர் முடிச்சிருப்பார். பீன்றவர் 6ல் 1 பங்கு வேலையை ஒரு நாளில் முடிச்சிருப்பாங்க. நமக்கு 2 பேர் சேர்ந்துன்னு கொடுத்துட்டாங்கன்னா சிம்பிளாக ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிங்கன்னா 2 பேர் இணைந்துன்னு கிடச்சிருங்க. A + B இணைந்து எவ்வளோ நாளில் வேலையை முடிச்சிருப்பாங்கன்னு தெரியும். இப்போ பாருங்கள், டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பகுதி சேமாக இருந்தால் தொகுதியை கூட்டிக்கலாம். அப்போ பகுதியை நம்ம சேம் பண்ணோன்னா என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். 3க்கும் 6க்கும் எல்சிஎம் என்ன? சிம்பிளாக 1 வர்ற வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணால் அது எல்சிஎம். கரெக்டுங்களா? 2 நம்பருமே காமனாக வகுப்படுறது 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ நான் 3ஆல் கட் பண்ணுறேன். 1 3 3, 2 × 3 6. இந்த 2 1ஆல் மாற்றணும்னா நம்ம 2ஆல் தான் டிவைட் பண்ணி ஆகணும். ஸோ 2ஆல் ஒரு டைம் போட்டுறேன். 1 1 2 சார்
1. அப்போ பாருங்கள் 1 1 வர வரைக்கும் வந்துருச்சு. நமக்கு லெஃப்ட் சைடில் என்னென்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த நம்பரெல்லாம் பெருக்கிக்கணும். 2 × 3 6. அப்போ நமக்கு கிடச்சிருக்க எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 6. அப்போ 3 எதால் பெருக்கும்போது 6ன்னு மாறும், 2ஆல் பெருக்கும்போது 6ன்னு மாறும். அதே நம்பரால் மேலே பெருக்கிடுங்க. அதே நம்பரால் மேலே பெருக்கினா என்னவாகும்? 1 × 2 2 ப்ளஸ் நமக்கு ஆல்ரெடி இங்கே 6ன்னு இருக்குது. 6 எதால் பெருக்கும்போது 6ன்னு மாறும், 1ஆல் பெருக்கும்போது 6ன்னு மாறும். அதே நம்பரால் மேலே பெருக்குனா 1. அப்போ 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 1 தான் கிடைக்க போகுது. அப்போ மேலே எல்லாமே ஆட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. கீழே வந்து டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு. நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். 2 + 1 3/6. 3/6 சிம்ப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1/2ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? நம்ம ஸ்டார்டிங்லேயே 1 அப்படின்றதில் எழுதிட்டோம். அப்போ வர்ற ஆன்சரை அப்படியே தலைகீழாக மாற்றிடுங்க. தலைகீழாக மாற்றினா என்ன கிடைக்கும்? 2/1. 2/1னாலும் 2 சேம் தான். ஸோ 2 பேர் இணைந்து எத்தனை நாளில் அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க? 2 டேஸில் முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இதை நம்ம கான்செப்ட் படி சால்வ் பண்ணுறோம். இதே ஃபார்முலாவில் சால்வ் பண்ணியிருந்தால் எப்படி சால்வ் பண்ணியிருப்பாங்க? இது அப்படியே ஃபார்முலாவாக மாற்றிருப்பாங்க. எப்படி? 2த்தையும் கூட்டிக்கோங்க. 2த்தையும் கூட்டிட்டு 2த்தையும் பெருக்கிடுங்க. டிவைடட் பை a × b. இதுதான் நமக்கு 2 பேரும் இணைந்து செஞ்ச வேலையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? 2த்தையும் கூட்டினா என்ன வரும்? 6 + 3 9. 3 6 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 3 × 6 18ன்னு கிடைக்கும். இதை கட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 9 9 2 9 18. அப்படியே வர்ற ஆன்சரை தலைகளாக எழுதிக்குங்க. தலைகளாக எழுதுனா ஆன்சர் 2 days அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா? இதில் எந்தது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். நம்ம கான்செப்ட் படியே போயிடலாம். ஃபார்முலாவை ஞாபகம் வைக்கணும்னு அவசியமே இல்லை. நமக்கு இந்த டுகெதர் டைப்பில் கொடுத்துட்டாங்கனாலே கொடுத்துருக்க கொஷினை அப்படியே 1/ல எழுதிடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கொடுத்துருக்கிறத 1/ல. எதுக்கு 1/ல எழுதுகிறோம்? திறனில் செய்யப்பட்ட வேலையை நம்ம கண்டுபிடிக்கிறோம். திறன்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு நாளில் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ திறமையாக ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்றதை கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு 1/ல எழுதுகிற வேல்யூ. ஓகேங்களா? இதே மாதிரி நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. பாருங்கள், இதுவும் அதே டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களிலும் அதே வேலையை பி என்பவர் 15 நாட்களில் முடித்தால் 2 பேரும் ஒரே வேலையை முடிக்க ஆகும் காலம் என்னன்னு கேட்குறாங்க. 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஏன்றவர் ஒரு நாள் செய்யப்பட்ட வேலைங்கிறது சிம்பிளாக 1/ல எழுதிருங்க. 1/10. ஓகேங்களா? பீன்றவர் 15 நாள்னா அது அப்படியே 1/ல எழுதிருங்க. 1/15. 2 பேர் இணைந்துன்னா 2த்துக்கும் எல்சிஎம் எடுத்துருங்க. ஓகேங்களா? 10க்கும் 15க்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 30ங்க. ஓகேங்களா? 10 நம்மளால் 30ன்னு மாற்ற முடியும், 15 30ஆல் மாற்ற முடியும். 10 எதால் பெருக்கும்போது 30 மாறும், 3ஆல் பெருக்கும்போது 30 மாறும். அதே நம்பரால் மேலே பெருக்கிறீங்க. ஏன்னா 3 கட் பண்ணிட்டா நமக்கு திருப்பி பழைய வேல்யூ 1/10 கிடைக்கும். அப்போ 1 3 பெருக்குனா என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். 2 பேர் இணைந்துனால ப்ளஸ்ஸு. 15 2ஆல் பெருக்கும்போது 30ன்னு கிடைக்கும். அதே நம்பரால் மேலே பெருக்கிறீங்க. 1 × 2 2. அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்களா? ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 5/30ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? 2ஐயும் கூட்டினா 3 + 2 5 5/30ன்னு கிடைக்கும். இதை நம்ம கட் பண்ணும்போது 1 5 5 6 5 30. அப்போ நமக்கு கிடச்சிருக்க வேல்யூ 1/6ன்னு கிடச்சிருக்கு. நம்ம ஸ்டார்டிங்கில் எல்லா வேல்யூ 1/ல எழுதணும். அப்போ லாஸ்ட்டில் தலைகீழாக மாற்றிட்டா நமக்கு அப்படியே டேஸில் மாறிடும். டேஸில் மாறணும் எப்படி எழுதலாம்? 6/1ன்னு எழுதலாம். 6/1னாலும் 6 சேம். ஸோ 2 பேர் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்க அந்த வேலையை? 6 நாட்களில் முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? 6 நாட்களில் முடிச்சிருப்பாங்க. சிம்பிளாக கொடுத்துருக்க நாட்களை வந்து 1/ல எழுதுனா நமக்கு ஒரு நாளில் செய்யப்பட்ட வேலை தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அதாவது ஒரு வேலைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 10 நாட்களில் முடிக்கிறாங்க. ஓகேங்களா? 10 நாளில் முடிக்கிறாங்க. இதே ஒரு நாளில் முடிக்கணும்னா என்ன பண்ணலாம்? ஒரு நாளில் முடிக்கணும்னா இங்கே பெருக்கல்ல இருக்கிறது ஈக்குவல் டான்ஸ் இருக்கும்போது வகுத்தில் மாறும். அப்போ ஒரு வேலையை 1/10 நாளில் 1/10 பங்கில் முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் நம்ம 1/10 1/15 எழுதுகிறோம். ஓகேங்களா? இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு சம் சால்வ் பண்ணலாங்க. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு வேலையை ஏ மட்டும் தனியாக 60 நாட்களிலும் பி மட்டும் தனியாக 20 நாட்களிலும் செய்ய முடியுமானால் இருவரும் சேர்ந்து, அப்போ 2 பேர் இணைந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக மொத்த வேலையினா ஒரு நாளில் செய்யப்பட்ட வேலையை எடுத்துக்கிறேன். அப்போ ஒரு நாளில் எவ்வளோ வேலை செஞ்சுருப்பார்? 1/60. 60ல் ஒரு பங்கு வேலையை முடிச்சிருப்பார். பீன்றவர் 20ல் ஒரு பங்கு வேலையை முடிச்சிருப்பார். இருவரும் சேர்ந்துன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கூட்டிடுறேன். நமக்கு 60க்கும் 20க்கு எல்சிஎம் என்ன? 60 தான். 60 எதால் பெருக்கும்போது 60ன்னு கிடைக்கும்? 1ஆல் பெருக்கும்போது 60ன்னு கிடைக்கும். ஸோ அதே நம்பரால் மேலே பெருக்கிறேன். 1 ப்ளஸ் இருக்குது ப்ளஸ்ஸு. 20 3ஆல் பெருக்கும்போது 60ன்னு கிடைக்கும். அதே நம்பரால் மேலே பெருக்குனா 1 × 3 3. ஓகேங்களா? அப்போ 1 3 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 4/60ன்னு கிடைக்கும். நமக்கு இதை 4ஆல் சிம்பிளிஃபை பண்ண முடியும் இல்லையா? ஒரு நாள் 4 ஒரு நாள் 4 பேலன்ஸ் என்ன? 2. 20ல் எத்தனை நாள் இருக்குது? 5 நாள் இருக்குது. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 1/10
15ன்னு கிடைச்சிருக்கு. அதாவது ஒன்றும் இல்லை, 2 பேர் சேர்ந்து ஒரு நாளில் எவ்வளவு பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்கன்னா 15ல் ஒரு பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க. இதே நமக்கு டேஸில் கேட்டிருக்கனால இது அப்படியே தலைகீழாக எழுதிருங்க. 15/1ன்னா 15 தான் கிடைக்கும். அப்போ 2 பேர் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்க? 15 நாட்களில் முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்போ ஆப்ஷன் பி 15 days. செக் பண்ணிக்கோங்க, ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஓகே சார், இப்போ நமக்கு 2 பேர் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதே 3 பேர் கொடுத்தா என்ன சார் பண்ணணும்? அதை இப்போ பார்த்துருவோம். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பாருங்கள், 3 பேர் இருக்க மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க? XYZ தனித்தனியே ஒரு வேலையை, அதாவது எக்ஸ்ன்றவர் ஒரு வேலையை 6 மணி நேரத்தில் முடிக்கிறாரு, ஒய்ன்றவர் 4 மணி நேரத்தில் முடிக்கிறாரு, இசட்ன்றவர் 12 மணி நேரத்தில் முடித்தா மூவரும் சேர்ந்து, இந்த கீவேர்டு தான் நல்லா நோட் பண்ணும், சேர்ந்துன்னு வந்துட்டாலே நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அவ்வேலையை முடிக்க எத்தனை நேரம் ஆகும் தான் கேட்டிருக்காங்க, நாட்கள் கேட்கல. ஓகேங்களா? நேரம் எடுத்துக்கொள்வர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ வர்ற ஆன்சரை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ எக்ஸ்ன்றவர் ஒரு வேலையை 6 நாளில் முடிக்கிறாருன்னா ஒரு நாளில் செய்யப்பட்ட வேலைங்கிறது 1/6. ஏன்னா நமக்கு மொத்த வேலையை வந்து 6 மணி நேரத்தில் முடிக்கிறாங்கன்னா 1 மணி நேரத்தில் எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பாங்க? 1/6 வேலையை, 1/6 பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஒய்ன்றவர் 1/4, இசட்ன்றவர் 1/12 பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? மூவரும் சேர்ந்துன்னு சொல்லிட்டாங்கனாலே சிம்பிளாக கூட்டிருங்க. ஓகேங்களா? 6, 4, 12 இது மூணுத்துக்கும் எல்சிஎம் என்ன? 12 தான் நமக்கான எல்சிஎம். கரெக்டுங்களா? 6 எதால் பெருக்கும்போது 12ன்னு கிடைக்கும், 2ஆல் பெருக்கும்போது 12ன்னு கிடைக்கும். அதே நம்பரால் மேலே பெருக்கிறீங்க. 1 × 2 2 ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் போட்டுக்கிறேன் ஏன்னா சேர்ந்துன்னு சொல்லியிருக்கனால ப்ளஸ். 4 எதால் பெருக்கும்போது 12ன்னு கிடைக்கும், 3ஆல் பெருக்கும்போது 12 கிடைக்கும். அதே நம்பரால் மேலே பெருக்கிறீங்க. 1 × 3 3 ப்ளஸ் ஆல்ரெடி நமக்கு 12 இருக்குது, மேலே 1 இருக்குது, அந்த நம்பர் அப்படியே போட்டு விட்டுறலாம். இப்போ எல்லாத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 3 + 1 4, 4 + 2 6/12ங்கிறத அவங்க மொத்தமாக 3 பேர் சேர்ந்து செஞ்ச வேலை. இதை நம்மளால் கட் பண்ண முடியும். 6ஆல் 1 6 6 2 6 12. 2 பேர் சேர்ந்து 1 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2ல் ஒரு பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? மொத்த வேலையை முடிங்கிறப்போ அப்படியே தலைகீழ எழுதிருங்க. 2/1, 2வை 1ஆல் சிம்ப்ளை பண்ணால் 2 தான் கிடைக்கும். ஸோ 3 பேர் சேர்ந்து எவ்வளோ மணி நேரத்தில் வேலையை முடிச்சிருப்பாங்க? 2 மணி நேரத்தில் வேலையை முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதே ப்ரொசீஜர் தான். 3 பேர் கேட்டால் என்ன, 4 பேர் கேட்டால் என்ன, அதே ப்ரொசீஜர் தான். ப்ரொசீஜர் மாறாது. ஓகேங்களா? கொடுத்துருக்கிறது அப்படியே தலைகீழாக 1 மணி நேரத்தில் செய்யப்பட்ட வேலையை எடுத்துக்கிறோம். ஏன்னா நமக்கு இவ்வளோ நாள் டேஸில் கொடுத்துருந்தாங்க, அதனால் 1 நாளில் செய்யப்பட்ட வேலைன்னு சொன்னோம். இங்கே மணி நேரத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 மணி நேரத்தில் எவ்வளோ வேலையை செஞ்சுருப்பாங்கன்றதை கண்டுபிடிச்சி தான் 1/6 1/4 1/12 எழுதியிருக்கேன். இதை சிம்ப்ளை பண்ணும்போது நமக்கு 2 ஹார்ஸ்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இதே மாதிரி உங்களுக்கு ஒரு சம் ஹோம்ஒர்க் காத்துறேன். 3 பேரை வச்சு அதை ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க? ஏபிசின்ற 3 பேர் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட வேலையை முடித்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளும் கால அளவுகள் முறையே 24 6 12 எல்லாமே டேஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏன்றவர் 24 நாள், பின்றவர் 6 நாள், சின்றவர் 12 நாளில் முடிக்கிறாங்க. மூவரும் சேர்ந்துன்னு சொல்லிட்டாங்க. 3 பேரும் இணைந்து எவ்வளோ நாளில் அந்த வேலையை முடிச்சிருப்பாங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ரெட் ஹார்ட் மட்டும் கமெண்ட்டில் கொடுத்துருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மாடல் என்ன சொல்லியிருக்காங்க? 2 பேர் ஏபின்ற 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை இவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க. இதில் ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை இவ்வளோ நாளில் முடிக்கிறாங்கன்னா பி மட்டும் முடிச்சிருந்தா எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்ற டைப் தான். அதுக்கான கொஸ்டினை நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இதுவும் அதே டைப்பில் தான் சால்வ் பண்ண போகிறோம். இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள்? ஏ மற்றும் பி இணைந்து 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வேலையை செய்கின்றனர். பி மட்டும் தனியாக 30 நாட்களில் அந்த வேலையை முடிக்க முடியுமெனில் ஏ மட்டும் தனியாக அவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ பி 2 பேர் இணைந்து ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளில் செஞ்சுருந்தாங்கன்னா எவ்வளோ பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க? 1/12 பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க. இதில் நமக்கு ஏ தெரியாது, ப்ளஸ் பி மட்டும் சொல்லியிருக்காங்க. பி மட்டும் தனியாக 30 நாளில் முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு நாளில் செய்யப்பட்ட வேலைங்கிறது 1/30. சிம்பிளாக 1/ல் எழுதிருங்க. 2 பேர் சேர்ந்து எவ்வளோ பங்கு வேலை முடிக்கிறாங்க? ஒரு நாளில் 1/12 பங்கு வேலையை முடிக்கிறாங்க. இங்கே இருக்க ப்ளஸ் வேல்யூ ஈக்குவல் டு ஆன்சர் போகும்போது என்னவா மாறும்? மைனஸில் மாறும். அப்போ ஏ ஈக்குவல் டு 1/12 மைனஸ் 1/30ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ ஏ மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். 1/12 1/30 சிம்ப்ளை பண்ணணும். ஏ ஈக்குவல் டு 1/12 மைனஸ் 1/30. நமக்கு 12க்கு 30க்கு எல்சிஎம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 12க்கு 30க்கு எல்சிஎம் என்ன? 60ன்னு எடுத்துக்கிறேன். 12 எதால் பெருக்கும்போது 60 மாறும், 5ஆல் பெருக்கும்போது 60 மாறும். அதே நம்பரால் நான் மேலே பெருக்கிறேன். 1 × 5
5 நடுவில் மைனஸ் இருக்குது, நான் மைனஸ் போட்டுக்கிறேன். 30 எதால் பெருக்கும்போது 60 மாறும், 2ஆல் பெருக்கும்போது 60 மாறும். அதே நம்பரால் மேலே பெருக்குனா 2, 1 × 2 2. இப்போ மேலே இருக்க நம்பரை மைனஸ் பண்ணணும் கரெக்டுங்களா. 5லேருந்து 2 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 3ன்னு கிடைக்கும். டிவைடட் பை 60. இதை நம்மளால் சிம்பிளை பண்ண முடியும். ஸோ 3ஆல் அடிக்கிறேன், 1 3 3, 20 × 3 60. அப்போ நமக்கு கிடைச்சது என்ன கிடச்சிருக்கு, 1/20ன்னு கிடச்சிருக்கு. ஏ மட்டும் தனியாக செஞ்சுருந்தாங்கன்னா 20ல் ஒரு பங்கு வேலையை ஒரு நாளில் முடிச்சிருப்பாரு. நமக்கு மொத்த வேலை கேட்டிருக்காங்க. ஸோ வந்த ஆன்சரை அப்படியே தலைகளை மாற்றிடுங்க. தலைகளை மாற்றினா என்ன கிடைக்கும், 20/1ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கான ஆன்சர் என்ன, 20 days அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதே தான் சேம், நமக்கு ஏ கொடுத்துட்டு பி கேட்டாலும் இதே ப்ரொசீஜர் தான். இதே டைப்பில் சம் சால்வ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருந்த மாதிரி இருக்கும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப சிம்பிளாக போயிடும். தட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஓகேங்களா. இதே கொஸ்டினை 10 டைம் கேட்டு வச்சுருப்பாங்க. இதே மாடலில் நம்பரை மட்டும் மாற்றிக்குவாங்க. ஓகேங்களா. இதே பேட்டர்னை நம்பரை மட்டும் மாற்றிட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த சம் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டா எவ்வளோ நேரங்க ஆக போகுது, மிஞ்சி போனால் ஒரு 30 செகண்ட் ஆகும் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு. ரொம்பவே சிம்பிள். இந்த எல்சிஎம் எடுக்கலாம் கற்றுக்கிட்டிங்கன்னா சட்டுன்னு ஆன்சரை போட்டுடலாம். இதே நான் ப்ரொசீஜர் படி சால்வ் பண்ணாமல் நான் என் மனக்கணக்கிலே போட்டு டக்குன்னு ஆன்சரை போட்டுறேன். உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் எல்சிஎம் எடுத்து லைட்டாக ப்ரொசீஜர் படி சொல்லியிருக்கேன். இந்த ப்ரொசீஜரை மட்டும் ஃபாலோ பண்ணி டக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ண மட்டும் கற்றுக்கோங்க. ஓகேங்களா. இதே டைப்பில் செம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இதுவும் பாருங்கள் அதே டைப்பில் ஒரு கொஸ்டின் தான். என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வேலையை ஏவும் பியும் இருவரும் சேர்ந்து 8 நாட்களில் முடிப்பர். ஏ மட்டும் அவ்வேலையை 12 நாட்களில் முடிப்பார். பி மட்டும் தனியாக அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி 2 பேர் சேர்ந்து 8 நாளில் முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு நாளில் 1/8 பங்கு வேலையை செஞ்சுருப்பாங்க. இதில் ஏ மட்டும் சொல்லியிருக்காங்க, ஏ மட்டும் 12 நாள் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு நாள் செய்யப்பட்ட வேலைங்கிறது 1/12. நமக்கு ப்ளஸ் பி என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 பேர் சேர்ந்தது 1/8. இங்கே ப்ளஸ் வேல்யூவாக இருக்கிறது ஈக்குவல் டன் சைடு வரும்போது மைனஸாக மாறிடும். அப்போ பிங்கிறது என்னவாக இருக்கும், 1/8 மைனஸ் 1/12. கரெக்டுங்களா. 1/12. 8க்கும் 12க்கு எல்சிஎம் என்ன, 24 நான் எடுக்கிறேங்க. ஓகேங்களா. 8 எதால் பெருக்கும்போது 24 கிடைக்கும், 8 3ஆல் பெருக்கும்போது 24 கிடைக்கும். அதே நம்பரால் நான் மேலே பெருக்கிறேன். அதே நம்பரால் மேலே பெருக்குனா என்ன கிடைக்கும், 1 × 3 3. நடுவில் மைனஸ் சிம்பிள் இருக்குது, மைனஸ். 12 எதால் பெருக்கும்போது நமக்கு 24 கிடைக்கும், 2ஆல் பெருக்கும்போது கிடைக்கும். அதே நம்பரால் நான் மேலே பெருக்குனா 1 × 2 2. 3லேருந்து 2 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும். டினாமினேட்டரில் 24 இருக்குது. அப்போ 1/லேயே டேரெக்டாக வந்துருச்சு. இது அப்படியே தலைகீழாக மாற்றினா பி மட்டும் செஞ்ச வேலையோட நாட்கள் தெரிஞ்சிடும். 24/1 இருக்கும். 24 1ஆல் டிவைட் பண்ணால் 24 தான் இருக்கும். ஸோ பி மட்டும் தனியாக எவ்வளோ நாளில் அந்த வேலையை முடிச்சிருக்காரு, 24 நாளில் முடிச்சிருப்பாரு. ஓகேங்களா. பாருங்கள் ஆன்சர் டி, 24. இதே டைப்பில் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுக்குறேன், அதை சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. இந்த கொஷினில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிக்கிறாங்க. ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை 48 நாளில் முடிப்பார்னா பி தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கொஷினில் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துருவோங்க. நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 2 பேராக சேர்ந்து சம் டேஸில் முடிச்சிருப்பாங்க. இப்படி இருந்துச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி, இந்த கொஷினே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வேலையை ஏயும் பியும் சேர்ந்து 6 நாட்களிலும், பியும் சியும் சேர்ந்து 12 நாட்களிலும், சியும் ஏயும் சேர்ந்து 4 நாட்களில் முடிப்பாங்கன்னா மூவரும் சேர்ந்து, நமக்கு இணைந்து டைப்பில் தான் இது வந்திருக்கு. ஸோ 3 பேர் சேர்ந்தாங்கன்னா எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. அவங்க சொன்னதை அப்படியே எழுதிக்கிறேன். சேர்ந்துனா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஏவும் பியும் சேர்ந்தா ஒரு நாளில் முடிச்சிருக்காங்க. ப்ளஸ், ஏன் ப்ளஸ் போடுறேன், சேர்ந்துன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் நான் ப்ளஸ் போடுறேன். பியும் சியும் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாங்க. ப்ளஸ் அதே மாதிரி சியும் ஏவும் சேர்ந்து ஒரு வேலையை 4 நாளில் முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ ஏபி எவ்வளோ நாள், 6 நாள் கொடுத்துருக்காங்க. அதை 1/ல் எழுதுனா 1/6. சேர்ந்த நாளில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பிசி எவ்வளோ நாள், 1/12. ஓகேங்களா. 1/12. அதே மாதிரி சிவும் ஏவும் எவ்வளோ நாள், 4 நாள் கொடுத்துருக்காங்க. அப்போ 1/4. ஒரு நாளில் 1/4 பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க. இப்போ லெஃப்ட் சைடில் பாருங்கள் எத்தனை ஏ இருக்குது, ஏஏ 2 ஏ இருக்குது, பி பாருங்கள் 2 பி இருக்குது, சி பாருங்கள் 2 சி இருக்குது. அப்போ நான் 2 மட்டும் காமனாக எடுத்துறேன். ஓகேங்களா. 2a + 2b + 2cன்னு போகும். கரெக்டுங்களா. 2 காமனாக எடுத்துகிட்டு என்ன கிடைக்கும், a + b + cன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா. 2a இருக்குது கூட்டினா 2aன்னு கிடைக்கும். அதுலேருந்து 2 மட்டும் காமனாக எடுத்துட்டேன். 2b இருக்குது கூட்டினா 2bன்னு கிடைக்கும். அதுலேருந்து 2 காமனாக எடுத்துகிட்டு b மட்டும் போட்டேன். 2c இருக்குது 2cன்னு கிடைக்கும் கூட்டும் போது அதுலேருந்து 2 வெளியே எடுத்துட்டேன். ஓகேங்களா. காமனாக வெளியே எடுத்தாச்சு.
நமக்கு 6, 12, 4 இருக்குது டினாமினேட்டரில், அதாவது பகுதியில் 6, 12, 4 இருக்குது. இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 12 தாங்க. ஓகேங்களா, 3 நம்பருக்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 12. 6 2ஆல் பெருக்கும்போது 12ன்னு மாறும், அதே நம்பரால் மேலே பெருக்கிடுங்க. 1 2 மல்டிப்ளை பண்ணால் 2ன்னு கிடைக்கும். ப்ளஸ் ஆல்ரெடி நமக்கு 12 இருக்குது, மேலே இருக்க நம்பர் அப்படி எழுதிடலாம் 1. 4 எதால் பெருக்கும்போது 12ன்னு மாறும், 4 நமக்கு 3ஆல் பெருக்கும்போது 12 மாறும், அதே நம்பரால் மேலே பெருக்கிறேன். அதே நம்பரால் மேலே பெருக்கினா என்ன கிடைக்கும்? 1 × 3 3. நியூமரேட்டர் அப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நியூமரேட்டர் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 2 + 1 3, 3 + 3 6/12 இருக்குது. கரெக்டுங்களா? 6/12 இருக்குது. இங்கே பாருங்கள், மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 வந்து ஈக்குவல் டான்ஸ் இருக்கும்போதே டிவிஷனில் போகும். கரெக்டுங்களா? அப்போது a + b + சிங்கிறது என்னவாக இருக்கும்? 6/12 × 2. கரெக்டுங்களா? இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருந்து 2 ஈக்குவல் டான்ஸ் வரும்போது டிவிஷனில் போயிடுச்சு. கரெக்டுங்களா? நான் 6ஆல் அடிக்கிறேன். 1 6 6, 2 6 12. அப்போ நியூமரேட்டரில் 1 தான் இருக்குது, அந்த 1 அப்படியே எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 2 × 2 இருக்குது. 2 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 4. 3 பேர் சேர்ந்து ஒரு நாளில் 1/4 பங்கு வேலையை செஞ்சுருக்காங்க. இதே நமக்கு மொத்த வேலை முடியும்னா அப்படியே தலைகீழ எழுதிக்கணும். 4/1. 4/1ஓட வேல்யூ என்ன? 4 தான். அப்போ 3 பேர் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்க? 4 நாட்களில் விடையை முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, வேலையை முடிச்சிருப்பாங்க. ஆப்ஷன் பின்றது இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதே டைப்பில் உங்களுக்கு ஒரு கொஷின் ஹோம்ஒர்க்காக தர்றேன். சேம் புரியலைன்னா திருப்பி ரிவர்ஸில் லைட்டாக ஓட்டி விட்டு பாருங்கள். நிறைய பேர் கொஷின் தெரியலன்னு சொல்கிறீங்க. உங்களோட செட்டிங்ஸில் போயிட்டு உங்களோட குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டியை 180 or 720 வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக தெரியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் இதே மாதிரி உங்களுக்கு ஒரு சம் ஹோம்ஒர்க்காக தரேன். அதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதுதான் உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம். ஏபி இருவரும் சேர்ந்து 6 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. இதே மாதிரி பிசி 2 பேர் சேர்ந்து அதே வேலையை 10 நாளில் முடிக்கிறாங்க. சிஏ அதே மாதிரி வேலையை 7 1/2 டேஸில் முடிக்கிறாங்க. சியும் ஏவும் சேர்ந்து டேஸில் முடிக்கிறாங்க. 3 பேர் சேர்ந்தாங்கன்னா எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? கொஷின் கொஞ்சம் கிளியராக இல்லை, நானே எழுதிடுறேன். ஏவும் பியும் சேர்ந்து 6 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. ஓகேங்களா, 6 நாளில் முடிக்கிறாங்க. இதே மாதிரி பியும் சியும் சேர்ந்து அதே வேலையை 10 நாளில் முடிக்கிறாங்க. எல்லாமே டேஸ். ஓகேங்களா, நாட்கள். 3 பேர் சேர்ந்து எவ்வளோ நாளில் அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க? A + B + C என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டுகெதர் டைப்லேயே மடங்கு வச்சு நமக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா, மடங்கு வச்சு ரொம்ப சிம்பிள். நான் சொல்கிற கான்செப்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் 2 குழி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, 2 குழி, இதை 2 பேர் செய்கிறாங்க. 2 பேர் சேர்ந்து தோன்றாங்க. இது ஏன்ற போர்ஷன் தோன்றாரு, இதை பீன்ற போர்ஷன் வந்து 2 பேர் வந்து குழியை தோன்றாங்க. ஓகேங்களா, ஏன்றவர் 100 km ஸ்பீடில் தோன்றாரு, பீன்றவர் 300 km ஸ்பீடில் தோன்றாரு. ஓகேங்களா, அப்போது 100 km ஸ்பீடில் தோன்றவர் வந்து ஒரு 2 நாள் எடுப்பார்னு வச்சுக்கோ, இல்லை 3 நாள் எடுப்பார். கரெக்டுங்களா, ஒரு 3 நாள் எடுக்கிறாரு. 100 km ஸ்பீடில் தோன்றவர் வந்து 3 நாளில் அந்த குழியை வெட்டி முடிக்கிறாரு, ஒரு சம் அளவு இருக்க குழியை. இதே வந்து 300 ஸ்பீடில் செய்கிறவர் வந்து அந்த வேலையை ஒரே நாளில் முடிச்சிருவாங்க. ஓகேங்களா, ஏன்னா 3யும் 100 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 300 கிடைக்கும். 1யும் 100 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 300 கிடைக்கும். அதாவது எதிர்மாறலாம் இருக்குங்க. அதாவது ஒன்றுமே இல்லை, திறன் வந்து கூடும், செய்கிற ஸ்பீடு வந்து அதிகரிச்சிச்சுன்னா, செய்கிற ஸ்பீடு, வேலை செய்கிற ஸ்பீடு வந்து அதிகரித்தா நமக்கு டைம் வந்து குறையுங்க. நமக்கு டைமுங்கிறது குறையும். ஒன்றுமே இல்லை, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வண்டியில் போகிறீங்க. ஓகேங்களா, 2 பேர் போட்டி போட்டு போகிறீங்க. இதே உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன், இதை ரியல் லைஃப்பில் ட்ரை பண்ண வேணாம். ஒரு 100 km ஸ்பீடில் உங்கள் ஃப்ரெண்டு போகிறாரு, ஒரு 10 km ரீச் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, 100 km போகிறாரு. இதே நீங்கள் வந்து 200 km ஸ்பீடில் போகிறீங்க, அதே 10 km தான். டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்குது. ஓகேங்களா, டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்குது. அப்போ எவ்வளோ டயத்தில் போயிருப்பீங்க? யார் இதில் சீக்கிரமாக போயிருப்பார்? 200 km/h போகிறவர் தான் நமக்கு சீக்கிரமாக போயிருப்பார். அப்போது ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறப்போ என்ன ஆயிருக்கு? டைம் வந்து குறைஞ்சிருக்கு. இங்கே 100 km/h போகிறவர் வந்து 200 விட டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போயிருப்பார். அப்போ இங்கே பாருங்கள், நல்லா நோட் பண்ணுங்கள், 200ங்கிறது ஸ்பீடு அதிகரிச்சிருக்கு. ஸ்பீடு அதிகரிக்கிறப்போ டைமுங்கிறது என்னவாக இருக்குது? குறைஞ்சிருக்கு. இப்படி இருந்தால் நமக்கு எதிர்மாறல்னு சொல்லுவாங்க. எதிர்மாறலாக இருந்தால் கொடுத்துருக்க 2 வேல்யூ அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணுங்க. ஓகேங்களா, எதிர்மாறலாக இருந்தால் கொடுத்துருக்க 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதை இந்த கொஸ்டினை வச்சே புரிஞ்சுக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஏ என்பவர் பிஐ காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகம் அதிகமாக செய்கிறாரு. நான் ரேஷியோவில் எடுத்துக்கிறேன். ஏ
பின்ற 2 பேர் இருக்காங்க. ஓகேங்களா, A/B 2 பேர் இருக்காங்க. ஏன்றவர் பி செய்கிறத விட 3 மடங்கு வேகம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பி வந்து 1 மடங்கு வேகத்தில் செஞ்சுருந்தா அவரை விட 3 மடங்கு வேகத்தில் யார் செய்வா? ஏன்றவர் செஞ்சிருப்பார். ஓகேங்களா, அப்போது இது வந்து திறனோட ரேஷியோ, எஃபிஷியன்சி அல்லது வேகத்தோட ரேஷியோன்னு கூட வச்சுக்கலாம். திறனோட ரேஷியோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பீன்றவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிச்சிருப்பார். இது டேஸ். இதே இது வந்து 2 பேர் இணைந்துன்னு கேட்டிருக்காங்க. 2 பேர் இணைந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு தெரியாது. நான் இதில் பாருங்கள், பியோட திறனும் தெரியும், டேஸும் தெரியும். இந்த டேட்டாவை எடுத்துக்கிறேன். திறன் அதிகரிக்க ஸ்பீடு, அதாவது நான் செய்கிற நாட்களோட எண்ணிக்கை வந்து குறையும். ஸோ எதிர்மாறல். அப்போ கொடுத்துருக்க 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். திறனையும் டேஸையும் மல்டிப்ளை பண்ணலாம். பியோடது வந்து ஒரு ரேஷியோவில் செஞ்சுருக்காரு, ஒரு ஸ்பீடில் 24 நாளில் முடிச்சிருக்காங்க. இருவரும் இணைந்துன்னு சொல்லியிருக்காங்க. இருவரும் இணைந்து வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இருவரும் இணைந்துனா 2 பேர்த்தோட ரேஷியோவையும் கூட்டிடுங்க. 2 பேர் செய்கிற ஸ்பீடு அதுவாக தான் இருக்கும். 3+1 4ன்ற ஸ்பீடுக்கு செஞ்சுருப்பார். இதுதான் எவ்வளவு நாட்கள்னு கேட்குறாங்க, அது தெரியாது. ஓகேங்களா, நமக்கு வேகம் அதிகரிக்க நாட்களோட எண்ணிக்கை குறையும். அப்போ 4 ஸ்பீடில் செஞ்சுருக்காரு. இங்கே இருக்க மல்டிப்ளிகேஷன் இருக்கிற ஈக்குவல் ஆன்சர் போகும்போது டிவிஷனாக போகும். ஸோ சிம்ப்ளை பண்ணலாம். ஒரு நாள் 4, 6 × 4 24. நல்லா நோட் பண்ணுங்கள். ஒரு வேகத்தில் செஞ்சப்போ 24 நாள் ஆயிருக்கு அந்த வேலையை முடிக்க. இதே இது வேகம் வந்து கூடியிருக்கு. 2 பேர் சேர்றப்போ 2த்தையும் கூட்டிக்கிறேன். 2 பேர்த்தோட வேகத்தையும் செய்கிற வேலையோட வேகத்தை கூட்டிக்கிறேன். இப்போ 4ன்ற வேகத்தில் செய்கிறப்போ எவ்வளோ நாளில் முடிச்சிருக்காரு? 6 நாளில் முடிச்சிருக்காரு. அப்போ பாருங்கள், செய்கிற ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறப்போ டைம் வந்து என்னவாயிருக்கு? குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா, இப்படி ஒன்று கூடி ஒன்று குறைஞ்சா அதை வந்து எதிர்மாறல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, எதிர்மாறலாக இருந்தால் கொடுத்துருக்க வேல்யூவை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, சிம்பிளாக மல்டிப்ளை தானே பண்ணியிருக்கோம். திறனையும் டேஸையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இங்கேயும் திறனையும் டேஸையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இதே மாடலில் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ என்பவர் பிஐ காட்டிலும் 2 மடங்கு சிறப்பாக வேலை செய்வார்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ பீன்ற 2 பேர் இருக்காங்க. கரெக்டாக, ஏ பீன்ற 2 பேர் இருக்காங்க. பி வந்து ஒரு ஸ்பீடில் வேலை செஞ்சால் ஏன்றவர் எவ்வளோ ஸ்பீடு? பிஐ காட்டிலும் 2 மடங்கு. அப்போ பியை விட 2 மடங்கு. பி வந்து 1னா ஏ வந்து 2 மடங்கு வேலை செஞ்சுருப்பார். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 14 முடிக்கிறாங்க. இப்போ 2 பேர் சேர்ந்த ஸ்பீடு எவ்வளோ? 2+1 3. 2 பேர் சேர்ந்ததை எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க? 14 நாட்களில் முடிக்கிறாங்க. 2 பேர் சேர்ந்துன்றப்போ 2 பேர்த்தோட வேகத்தை ஆட் பண்ணிக்கிட்டேன், அதாவது திறனை ஆட் பண்ணிக்கிட்டேன், செய்கிற வேலையோட ஸ்பீடை ஆட் பண்ணிக்கிட்டேன். 3 × 14. எனவே ஏ மட்டும் அவ்வேலையை எவ்வளோ நாட்களில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஏ வந்து எவ்வளோ ஸ்பீடில் வேலை செய்கிறாரு? 2ன்ற ஸ்பீடில் வேலை செய்கிறாரு. எவ்வளோ நாள்னு தெரியாது, அதை நான் டேஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு வேகம் கூட அதை யூஸ் பண்ணுற டைமுங்கிறது குறையும். டைம், டேஸு, ஹவரு, மணி நேரம் எல்லாம் சேம் தானே, அது எல்லாமே டைமோட யூனிட் தானே. அதனால தான் நான் டேஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு டேஸில் தானே கொடுத்துருக்காங்க. நான் வந்து 2ஆல் அடிக்கிறேங்க. 1 2 2 7 × 2 14. ஏன்னா இங்கே பெருக்கல் இருக்கிற ஈக்குவல் ஆன்சர் பண்ணும்போது வகுத்தில் மாறும். இப்போ சிம்பிளாக 3யும் 7யும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஏ மட்டும் அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு தெரிஞ்சு போயிடும். 3 × 7 21. இப்போ ஏ மட்டும் தனியாக எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பார்? 21 நாளில் முடிச்சிருப்பார். இதே மாதிரி பி மட்டும் அந்த வேலையை செஞ்சுருந்தா எவ்வளோ டேஸில் முடிச்சிருப்பாங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. எக்ஸாக்டாக லாஸ்ட்டு சம் மாதிரி தான் ஒரு சம்மு. இந்த கொஷின் வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஏ என்பவர் பிஐ போல் 2 மடங்கு திறமையான நல்ல வேலையாள்னு கொடுத்துருக்காங்க. 2 பேரும் ஒரு வேலையை 18 நாளில் முடிக்கிறாங்கன்னா ஏ மட்டும் வேலையை எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க? எக்ஸாக்ட்லி போன கொஷின் தான், நம்பரை மட்டும் மாற்றிருக்காங்க. கான்செப்ட் புரிஞ்சுன்னு ரொம்ப சிம்பிள், கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த லெவல் ஆஃப் கொஷினுங்க. ஓகேங்களா, இது அதே மடங்கு டைப்பில் தான், கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மட்டும் கூட வரும். ரொம்ப சிம்பிளான டைப் தான். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ என்பவர் பி என்பவரை விட 3 மடங்கு கெட்டிக்காரன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எஃபிஷியன்சி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏன்றவர் பியை விட 3 மடங்குன்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ ஏன்றவர் 1 மடங்கு வேலை செஞ்சிருந்தா பீன்றவர் 3 மடங்கு. அப்போ இது வந்து ஸ்பீடு. ஓகேங்களா, இது ஸ்பீடோட ரேஷியோ அல்லது எஃபிஷியன்சி திறனோட ரேஷியோ வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க பி ஐ விட 10 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறான்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அப்போ நமக்கு டேஸை பற்றி சொல்லியிருக்காங்க. நமக்கு ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை
டைம். கரெக்டுங்களா? டிஸ்டன்ஸ் பை டைம். நமக்கு டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போது ஸ்பீடுக்கும் டைமுக்கு என்ன தகவல் இருக்கும்? எதிர் தகவல் இருக்கும். கரெக்டுங்களா? ஸ்பீடுக்கும் டிஸ்டன்ஸும் வந்து எதிர் தகவலில் இருந்திருக்கும். கரெக்டுங்களா? டீன்றது கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணி தான் நமக்கு S is equal to T by T அப்படின்னு எழுதியிருக்காங்க. D by Tன்னு எழுதியிருக்காங்க. அப்போ எதிர் தகவல்னா ரெண்டுமே தலைகீழாக இருக்கும். ஸ்பீடு வந்து அப்படியே டைமுக்கு எதிர்த்தகவுன்னா ஒன்றும் இல்லை, அப்படியே சிம்பிளாக தலைகளை மாற்றிக்கோங்க. அப்போ டேஸோட ரேஷியோங்கிறது என்னவா மாறும்? 1:3 மாறும். இது டேஸோட ரேஷியோ விகிதமாக இருக்குது. ஓகேங்களா? இதை நான் டேஸாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ரேஷியோனா என்ன? ஒரு 2 சேம் அலகு இருக்கிற பொருளை வந்து கம்பேர் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை ஃபார்மில் எழுத முடியுமோ அதுதான் நமக்கு ரேஷியோ. அந்த சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னு இருக்குது பார்த்தீங்களா? ஒரு காமன் நம்பரால் டிவைட் பண்ணி தான் சிம்பிளிஃபை பண்ண முடியும். அந்த காமன் நம்பர் எனக்கு என்னன்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்றவர் 10 நாளில் வேலையை முடிச்சிருக்காரு, பீன்றவர் 30 நாளில் வேலையை முடிச்சிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி ரேஷியோ எழுதலாம்? 1:3 எழுதலாம். 10ஆல் கட் பண்ணி. அந்த 10ன்ற காமன் நம்பர் இங்கே தெரியாது. ஸோ வந்து நான் எவ்வளோ டேஸ்ன்னு எடுத்துக்கிறேன்? எக்ஸுன்ற டேஸ் எடுத்துக்கிறேன். 1 × x எக்ஸ் டேஸு, பீன்றவர் 3 × x 3x டேஸ் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இது டேஸ். ஓகேங்களா? அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஏ என்பவர் வந்து எவ்வளோ நாள் வேலை செஞ்சுருக்காரு? எக்ஸ் டேஸ் வேலை செஞ்சுருக்காரு. இவர் என்ன சொல்கிறாங்க? பி செய்த நாட்களை விட 10 நாட்கள் குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. பி வந்து 3x நாள் வேலை செஞ்சுருக்காங்க, அதை விட 10 நாட்கள் வந்து கம்மி. அப்போ எக்ஸை ஈக்குவல் டு ஆன்சர் கொண்டு போயிடுறேன், 10 இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். அப்போ எப்படி மாறும்? 3x - x = 10ன்னு மாறும். 3xலேருந்து எக்ஸை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2xன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? 2xங்கிறது 10 நாள். இப்போ எக்ஸுங்கிறது எவ்வளோ நாள் இருக்கும்? 2ஆல் அடிச்சுக்கலாம். 1 2 2 5 × 2 10. அப்போ எக்ஸுக்கு பதில் என்ன எடுத்துக்கலாம்? டேஸ்ன்னு கொடுத்துருந்தோம். எக்ஸுங்கிறது 5 நாள். அப்போ 3xங்கிறது என்னவாக இருக்கும்? 3 × 5 15 நாளாக இருக்கும். ஏன்னா எக்ஸுக்கு பதில் 5ன்னு அப்படியே கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். அப்போ 3 ஸ்பீடில் வேலை செஞ்சுருந்தா எவ்வளோ நாளில் முடிக்கிறாரு? 5 நாளில் முடிக்கிறாரு. இதே ஒரு ஸ்பீடில் வேலை செஞ்சுருந்தா எவ்வளோ நாளில் முடிக்கிறாரு? 15 நாளில் முடிக்கிறாரு. நல்லா நோட் பண்ணுங்கள். டேஸை வச்சே சொல்லிட்டேன். ஓகேங்களா? புரியுதுங்களா? அப்போது நமக்கு செய்கிற வேகம் வந்து அதிகரிக்கும் போது நாட்களோட எண்ணிக்கை என்ன இருக்குது? குறைஞ்சிருக்கு. செய்கிற வேகம் குறைஞ்சப்போ நாட்களோட எண்ணிக்கை கூடியிருக்கு. பார்த்தீங்களா? ஒரு ஸ்பீடில் வேலை செஞ்சப்போ அந்த வேலையை 15 நாளில் முடிக்கிறாங்க. அதே வேலையை 3 ஸ்பீடில் வேலை செஞ்சப்போ 5 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதிலே நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா 3xோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. பி தான் எவ்வளோ நாளில் அந்த வேலையை முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸுக்கு பதில் அந்த வேல்யூ தூக்கி போட்டு 5ன்ற வேல்யூ தூக்கி போட்டால் எவ்வளோ நாளில் முடிச்சிருக்காங்க? 15 நாட்களில் முடிச்சிருக்காங்க. ஏன்றவர் எவ்வளோ நாளில் முடிச்சிருக்காரு? 5 நாளில் முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். அவள் தான் வேலையை முடிஞ்சு போச்சுங்க. ஓகேங்களா? வேலையை முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் நமக்கு கொடுக்குறேன். எக்ஸாக்ட்லி இதே மாடல். ஓகேங்களா? இதே மாடல். புரிஞ்சுங்களா? ஸ்பீடுக்கும் டேஸுக்கும் அப்படியே எதிர் தகவலில் இருக்கும். டைம் கூட ஸ்பீடு வந்து குறைஞ்சிருக்கும். செய்கிற வேகம் வந்து குறைஞ்சிருக்கும். அப்படியே தலைகீழாக மாற்றிட்டிங்கன்னா எஃபிஷியன்சி ஸ்பீடோட ரேஷியோ தலைகீழாக மாற்றிட்டா டேஸோட ரேஷியோ கிடச்சிரும். இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தெளிவாக. ஓகேங்களா? ஸ்பீடு அதிகரிக்க டைம் வந்து குறையும். ஓகேங்களா? அப்போ ஸ்பீடுக்கும் டைமுக்கு என்ன ரிலேஷன்? இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன், எதிர் தகவு. ஓகேங்களா? இதனால தான் நம்ம அப்படியே தலைகீழாக மாற்றிட்டோம். அப்போ டைம்ங்கிறது என்னவாக இருக்கும்? 1/s இருக்கும். அதனால தான் நம்ம அப்படியே தலைகீழாக எழுதிட்டோம். தலைகீழாக எழுதினாலும் 1/ல எழுதினாலும் சேமாக தான் இருக்கும். அதனால தான் அப்படியே ரேஷியோவை தலைகீழாக மாற்றிட்டு சால்வ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? எக்ஸாக்ட்லி இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் தர்றேன். அதுவும் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா. நீங்கள் அதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த கொஷின் தாங்க உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம். இது பார்த்தீங்கன்னா நம்ம 8th புக்கில் பயிற்சி கணக்கு 4.4ல் இருக்குது. எக்ஸாக்ட்லி இதே கொஷினை ஒரு 4 டைம் கேட்டாங்க. எக்ஸாக்டாக இதே கொஷினை 4 டைம் கேட்டாங்க. நமக்கு அதே மாடல் தாங்க கேட்குறாங்க. கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நம்பரை மட்டும் நம்ம மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ ஆனவர் பியை விட 3 மடங்கு வேகம். அப்போ யார் 3 மடங்கு வேலை செஞ்சுருப்பா? ஏன்றவர் 3 மடங்கு. ஏன்னா பீன்றவர் 1 எடுத்தால் ஏன்றவர் 3 மடங்காக இருக்கும். அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க? ஒரு வேலையை செய்து முடிக்கிறேன். அவரால் அந்த பணி எவரால்? ஏவால். அவரால்னால் இங்கே ஏவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏவால் பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. அப்போ ஏன்றவர் பி செஞ்ச வேலையை விட 24 நாள் கம்மின்னு சொல்லிட்டாங்க. 2 பேர் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகுன்றதை இந்த கொஷினுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. ஓகேங்க, இது அதை விட கொஞ்சம் ஒரு மாடல். கண்டிப்பாக அந்த கொஸ்டினை நீங்கள் டவுட்டில் கேட்பீங்கன்னு தெரியும். அதனால தான் நானே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? பி என்பவர் தனியே ஒரு வேலையை 1/2 பகுதியை 6 நாளில் முடிக்கிறாங்க. ஓகேங்களா? 1/2 பகுதியை 6 நாட்கள் சொல்லிட்டாங்க. 1/2 பார்ட்டை 6 நாட்கள்னு சொல்லியிருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு நாளில் செய்யப்பட்ட வேலைங்கிறது என்ன எழுதுவோம்?
1/ல எழுதுவோம். கரெக்டுங்களா? 1/6 அவ்வளோதாங்க, எழுதிட்டேங்க. 1/2 பங்கு 6 நாளில் முடித்தாங்கன்னா ஒரு பங்கு எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்க? 1/12. ஓகேங்களா? 1/12 அப்படியே கொடுத்துருக்கத 1/ல எழுதுகிறேன். இதையும் சிம்பிளாக இந்த 1/2 பார்ட்டுங்கிறது அப்படியே தலையில் மாற்றினா மொத்த டேஸாக மாறிடுங்களா? பீன்றவர் அரை பகுதி வேலையை 6 நாளில் முடித்தாங்கன்னா முழு பங்கு எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பார்? அப்படியே தலைகள் எழுதுறீங்க. 2 × 6 12 டேஸில் முடிச்சிருப்பார். இதே கியூன்றவர் என்ன சொல்லியிருக்காரு? 2/3 பங்கு வேலையை முடிச்சிருக்கேன்னு இருக்காரு. இதே மொத்த பங்குனா அப்படியே தலைகள் எழுதுறீங்க. 3ல் 2 பங்கு வேலை தான் மொத்த பங்கு வேலை. அது அப்படியே நமக்கு எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க? 4 நாளில் முடிக்கிறாங்க. இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு கியூ செஞ்ச வேலை நாட்களோட எண்ணிக்கை கிடஞ்சிரும். 3 × 2 6 நாளில் முடிச்சிருக்காங்க. அப்போ பீன்றவர் 12 நாள், கியூன்றவர் 6 நாள். ஓகேங்களா? இந்த 2/3 பார்ட்டாக இருக்கிறது அப்படியே தலைகளாக மாற்றி டேஸாக மாற்றிக்கிறேன். 1/2 பார்ட்டாக இருக்கிறது அப்படியே தலைகளாக மாற்றினா டேஸாக மாறிடும். அதனால தான் 2 × 6 3/2 × 2 4 மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்போ பீன்றவர் 12 நாள். அப்போது பி மட்டும் எழுதுகிறப்போ ஒரு நாள் செய்யப்பட்ட வேலைங்கிறது 1/12 ப்ளஸ் கியூன்றவர் 6 நாள். அப்போ ஒரு நாளில் செய்யப்பட்ட வேலைங்கிறது 1/6. ரெண்டுத்துக்கு எல்சியம் என்ன? ஏன்னா 2 பேர் சேர்ந்ததோட 3/4 பங்குன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3/4 நம்ம லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? பி ப்ளஸ் கியூ மட்டும் கண்டுபிடிப்போம். ரெண்டுத்துக்கு எல்சியம் பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. மேலே இருக்க நம்பர் அப்படி எழுதுகிறேன். 1 6 எதால் பெருக்கும்போது 12 மாறும்? 2ஆல் பெருக்கும்போது அதே நம்பரால் மேலே பெருக்கிறேன். 1 × 2 நமக்கு ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 3/12 கிடைக்கும். கரெக்டுங்களா? 3/12. இதை சிம்பிளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 3 3 4 3 12. இது அப்படியே தலைகளாக மாற்றினா டேஸாக மாறிடும். 1/4 இருக்கிற தலைகளாக மாற்றினா டேஸாக மாறிடும். அப்போ பியும் கியூவும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க? 4 டேஸில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. நமக்கு அது கேட்கல. 2 பேர் இணைந்து 3/4 பங்கு வேலையை கேட்டிருக்காங்க. அப்போது இது கூட நான் 3/4 மல்டிப்ளை பண்ணுறேன். 3/4 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 3ல் 4 பங்கு வேலை, 4ல் 3 பங்கு வேலை தெரிஞ்சுங்களா? அதனால் 3/4 மல்டிப்ளை பண்ணுறேன். 4ஐயும் கட் பண்ணி விட்டால் என்ன கிடைக்கும்? 3 டேஸ் அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? பி ப்ளஸ் கியூ 2 பேர் சேர்ந்ததில் 4ல் 3 பங்கு வேலையோட நாட்களோட எண்ணிக்கை கேட்குறாங்க. 3 டேஸில் முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், இன்னும் ஒரு கொஷின் இருக்குங்க, அதை பார்த்துட்டு கிளாஸை முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஏ ஒரு வேலையை 9 நேரம் கொண்டு 7 நாட்களிலும், பி என்பவர் அதே வேலை 7 மணி நேரம் கொண்ட 6 நாட்களிலும் முடிக்கக்கூடும். அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 2/3 மணி நேரம் வேலை செய்தால் அவ்வேலையை முடிக்க ஆகும் காலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு டேஸ் வித்து ஹவர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, 7 நாள் வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ மொத்த மணி நேரங்கிறது என்ன? 7 நாளையும் 9 மணி நேரத்தையும் மல்டிப்ளை பண்ணால் அவங்க வேலை செஞ்ச மொத்த மணி நேரம் கிடச்சிரும். 9 × 7 63 மணி நேரம் ஏன்றவர் வேலை செஞ்சுருப்பார். இதே பீன்றவர் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் செய்கிறாரு, மொத்தம் 6 நாள் செஞ்சுருக்காரு. அப்போ 6 நாளுக்கு 7 மணி நேரம் வேலை செஞ்சுருந்தா மொத்த வேலைங்கிறது என்ன? 7 × 6 42 மணி நேரம். 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் இதை அப்படியே 1 மணி நேரத்தில் செய்யப்பட்ட வேலையை எடுத்துக்கிறேன். அப்போ ஏன்றவர் 1/63 பங்கு வேலை செஞ்சுருப்பார், பீன்றவர் 1/42 பங்கு வேலை செஞ்சுருப்பார். 2 பேர் சேர்ந்து செஞ்ச வேலை 63க்கும் 42க்கு எல்சியம் எடுக்கிறீங்க. ரெண்டுத்துக்கு எல்சியம் பார்த்தீங்கன்னா 126. ஓகேங்களா? 126. 63 2ஆல் பெருக்கும்போது நமக்கு 126 கிடைக்கும். அதே நம்பரால் நான் மேலே பெருக்கிறேன். 1 × 2 2 ப்ளஸ் 42 3ஆல் பெருக்கும்போது 126 கிடைக்கும். அதே நம்பரால் மேலே பெருக்கிறேன். 1 × 3 3 சேர்ந்து செஞ்சனால ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இவங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 5/126. அதாவது 2 பேர் செஞ்ச வேலைங்கிறது எவ்வளோ? 5/126. 1 மணி நேரத்தில் செஞ்ச வேலை. எனக்கு மொத்த வேலை வேணும்னா அப்படியே தலைகளாக மாற்றிடலாம். மொத்த வேலைங்கிறது எவ்வளோ? 126/5. ஒரு நாளில் 126/5 மணி நேரம் வேலை செஞ்சுருக்காங்க. நமக்கு இது மட்டும் கேட்கல, அதில் என்ன சொல்லியிருக்காங்க? 8ல் 2/4 பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 8 2/5ங்கிறத நான் ஃப்ராக்ஷனாக மாற்றுறேன். 8 × 5 40. 40 + 2 42/5ங்கிறது ஒரு நாளில் செய்யப்பட்ட மணி நேரத்தோட வேலை. 2 பேர் சேர்ந்தது. இதை டிவைட் பண்ணும்போது எவ்வளோ நாள் கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளாக 2ஐயும் டிவைட் பண்ணிடுங்க. நமக்கு கிடைச்சது எவ்வளோ? 126/5 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க 2 பேர் சேர்ந்து எவ்வளோ மணி நேரம் வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க? 42/5 மணி நேரம் வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 8 2/5ங்கிறத 42/5ன்னு எழுதியிருக்கோம். இதை சிம்பிளை பண்ணும்போது நமக்கு எவ்வளோ நாள் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை அப்படியே தலைகீழாக மாற்றினா மல்டிப்ளிகேஷனில் மாறிடும். அப்போ இதை எப்படி எழுதலாம்? 126/5 ×
5/42 எழுதலாம். 5ஐயும் கட் பண்ணி விட்டுடலாம். 2 எதால் பெருக்கும்போது 6 முடியும், 3ஆல் பெருக்கும்போது 6 முடியும். 42 3ஆல் பெருக்குங்க. 1 42 42, 3 42, 126. அதாவது ஏவும் பியும் சேர்ந்து 42/5 மணி நேரம் வேலை செஞ்சுருந்தா எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்றதான் கொஷினாக கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், 3 நாளில் வேலை செஞ்சுருப்பாங்க 2 பேர் சேர்ந்து. ஓகேங்களா, இவ்வளோ தாங்க நமக்கு டுகெதர் டைப்பு. ஓகேங்களா, இவ்வளோ தான் நமக்கு டுகெதர் டைப்பு. ஓகேங்களா, இதோட எக்ஸ்டென்ஷன் தான் நமக்கு பைப் சம்ங்க. ஓகேங்களா, அதில் ஃபில்லுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ப்ளஸில் எடுத்துக்கணும், நிரப்புது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆட் பண்ணிக்கணும், எம்டி பண்ணுது காலி செய்யுதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, காலி செய்துன்னு சொன்னாங்கன்னா மைனஸ் பண்ணிக்கணும். இந்த 2 கீவேர்டை வச்சு தான் நெக்ஸ்ட் வீடியோ இருக்க போகுது. ஓகேங்களா, இதோட கண்டினியூஷனை அதில் பார்ப்போம். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.